தைப்பூசம் 2026 ஜனவரி 31 பிப்ரவரி 1ஆம் தேதிகளில் KTM கம்யூட்டர் ரயில் சேவை 24 மணி நேரங்களுக்கு இலவசம். ஆந்தனி லாவ். கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக ஐரோப்பாவை மலேசியா ஆதரிக்கும் அன்வார் அறிவிப்பு. 2027ஆம் ஆண்டில் 5 வயதில் பாலர் பள்ளி, 6 வயதில் முதல் வகுப்பு தொடங்கும். பிரதமர் தகவல். இந்த ஆண்டு முதல் 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புதிய மதிப்பீட்டு தேர்வு. பிரதமர் அன்வார் அறிவிப்பு. புதிய வரலாறு. மலேசியாவின் மொத்த வாணிபம் 3 டிரில்லியன் ரிங்கேட்டை எட்டியது. பிரதமர் தகவல். அடுத்த ஆண்டு தொடங்கி பாலர் பள்ளி வகுப்பு 5 வயதில் தொடங்கும். அதே வேளையில் முதல் வகுப்பு 6 வயதில் தொடங்கும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். ஆனால் மாற்றங்கள் பெற்றோருக்கு இன்னும் கட்டாயமில்லை என்றும், புதிய கல்வி சூழலுக்கு குறிப்பாக கல்வியாளர்கள் தயாராகுவதற்கு இடமளிக்க வேண்டும் என்றும் அவர் விளக்கமளித்தார். இன்று நடைபெற்ற தேசிய கல்வி திட்டம் 2026-2035 வெளியீட்டு விழாவில் உரையாற்றிய போது அவர் இத்தகவலை வெளியிட்டார். இந்த ஆண்டு முதல் 4ஆம் வகுப்பு மாணவர்கள் புதிய தரப்படுத்தப்பட்ட மதிப்பீட்டு தேர்வை எழுதுவார்கள். தேசிய மொழி, ஆங்கிலம், அறிவியல், கணிதம் மற்றும் வரலாறு ஆகிய 5 பாடங்களை இந்த தேர்வு உள்ளடக்கியுள்ளதாக பிரதமர் அன்வார் தெரிவித்தார். இந்த ஆண்டு முதல் 4ஆம் வகுப்பு மதிப்பீட்டை மலேசிய தேர்வு வாரியம் நிர்வகிக்கும் என்று தேசிய கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் உரையாற்றிய போது பிரதமர் தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். சைபஜயா பல்கலைக்கழகத்தில் எனது MBA படிப்பை தேர்ந்தெடுப்பது எனது தொழில் வாழ்க்கையில் நான் எடுத்த ஒரு சில முடிவுகளில் இன்று நான் எடுத்த முடிவே ஒரு சிறந்த முடிவாகும். இந்த படிப்பு எனக்கு தலைமைத்துறை திறன்கள், தொழில்துறை நுண்ணறிவு மற்றும் நெட்வொர்க்கிங் என்பது வாழ்க்கை வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாகவே அமைத்து கொடுத்தன. வேலைகளில் இன்று நான் பெரிய பொறுப்புகளை ஏற்கும் போது தன்னம்பிக்கையுடன் நான் செயல்படுகிறேன். மேலும் எனது தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் மாற்றத்தை நான் நன்றாகவே பார்க்க முடிகிறது. நன்றி, வணக்கம். பத்துமலை தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு கில்லான் பள்ளத்தாக்கு பயணிகளுக்கு KTM கம்யூட்டர் ரயில் சேவை 2 நாட்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. ஜனவரி 31 மற்றும் பிப்ரவரி 1ஆம் தேதிகளில் 24 மணி நேரங்களுக்கும் இச்சலுகை வழங்கப்படுவதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் இன்று அறிவித்தார். இந்த இலவச பயணம் முதல் நாள் நள்ளிரவு 12 மணி முதல் மறுநாள் இரவு 11:59 மணி வரை நடைமுறையில் இருக்கும். பயணிகள் ACG தானியங்கி கதவு மூலம் ஸ்கேன் அவுட் செய்தாலே போதுமானது. இச்சலுகைக்காக KTMB சுமார் 1 மில்லியன் ரிங்கிட் செலவை ஏற்றுக்கொள்வதாக இன்று கேல் சென்ட்ரலில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் சொன்னார். 2 நாட்கள் இலவச பயணத்தோடு மொத்தமாக 4 நாட்கள் 3 இரவுகளாக 24 மணி நேர KTM ரயில் சிறப்பு சேவை வழங்கப்படுகிறது. அதாவது ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 2 வரை இந்த 24 மணி நேர சேவை நீடிக்கும். இக்காலகட்டத்தில் மொத்தம் 609 ரயில் சேவைகள் இயக்கப்பட்டு 7 லட்சம் பயணிகள் பயனடைவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதலாக ரேபிட் KL மற்றும் ரேபிட் பினாங் மூலம் இலவச ஷட்டல் பேருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பசாசனி, கோம்பாக் LRT மற்றும் கம்போங் பாத்து MRT ஆகிய நிலையங்களிலிருந்து
10 நிமிடங்களுக்கு ஒரு முறை பேருந்துகள் பத்துமலை நோக்கி புறப்படும். தைப்பூசத்திற்கு வரும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் பயணம் சீரானதாக அமைய அரசாங்கம் இந்த ஏற்பாடுகளை செய்துள்ளதாக அமைச்சர் கூறினார். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். மலேசியா தனது வாணிப வரலாற்றில் முக்கியமான ஒரு மைல்கல்லை எட்டியிருக்கிறது. கடந்த ஆண்டு நாட்டின் மொத்த வாணிபம் என்றும் இல்லாத வகையில் 3 டிரில்லியன் ரிங்கிட்டை தாண்டியதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இது வரலாற்று சிறப்புமிக்க முன்னேற்றம் என மக்களவையில் இன்றைய கேள்வி நேரத்தின் போது அவர் கூறினார். முழு புள்ளி விவரங்களை மலேசிய வெளிநாட்டு வாணிப மேம்பாட்டு நிறுவனமான மாத்ரேட் இன்றைய தினமே வெளியிடும் என அவர் கூறினார். அமெரிக்கா, ஐரோப்பா உள்ளிட்ட உலக சக்திகளின் கொள்கை மாற்றங்கள் மற்றும் வாணிப பதற்றங்கள் நிலவிய போதிலும் சந்தைகளை பன்முகப்படுத்துதல் மற்றும் புதிய துறைகளில் வாய்ப்புகளை ஆராய்ந்தது மலேசியாவை வலுவாக முன்னேற்றியுள்ளதாகவும் அன்வார் கூறினார். மலேசிய பொருளாதாரம் ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதற்கான சில ஆதாரங்களையும் புள்ளி விவரத்தோடு அவர் வெளியிட்டார். குறிப்பாக 2025ஆம் ஆண்டில் மலேசியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியான ஜிடிபி அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பையும் மீறி 4.9 விழுக்காடு வளர்ச்சி கண்டுள்ளது. அதே சமயம் ரிங்கிட் நாணய மதிப்பு அமெரிக்க டாலருக்கு எதிராக 4 ரிங்கிட் 5 சென்ட் என 5 வருடங்களில் மிகச்சிறந்த நிலையை எட்டியுள்ளது. கோலாலம்பூர் பங்குச்சந்தை குறியீடு 7 ஆண்டுகளில் புதிய உச்சமாக 1700 புள்ளிகளை எட்டியுள்ளது. வேலையில்லா திண்டாட்டமும் 11 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 2.9 விழுக்காடாக குறைந்திருக்கிறது. முன்னேற்றகரமான இந்த அடைவு நிலைக்கு அரசியல் நிலைத்தன்மை, தெளிவான கொள்கைகள், அரசாங்கம், பொதுச்சேவை, வர்த்தகம், முதலீட்டாளர்கள் ஆகிய தரப்புகளுக்கு இடையிலான கூட்டு ஒத்துழைப்பு ஆகியவற்றை அன்வார் காரணமாக குறிப்பிட்டார். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தாசி சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 பிப்ரவரி தொடங்கி 22 பிப்ரவரி வரை உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பூஜை மேடைகள், உணவு திருவிழா என களை கட்ட போகுது. குடும்பத்தோட வாங்க, மகிழ்ச்சியா போவீங்க. 80% விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். மலேசியா கிரீன்லாந்து தொடர்பான அமெரிக்காவின் நிலைப்பாட்டுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் டென்மார்க் எடுத்துள்ள நிலைப்பாட்டை ஆதரிக்கிறது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாடாளுமன்றத்தில் இன்று அதனை தெரிவித்தார். அமெரிக்கா கிரீன்லாந்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர விரும்புவது மற்றும் அதனை ஆதரிக்காத நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிப்பது போன்ற மிரட்டல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. ஒரு நாடு இன்னொரு நாட்டை கைப்பற்றுவதை மலேசியா எப்போதும் ஏற்காது என அன்வார் தெளிவுபடுத்தினார். எனவே கிரீன்லாந்து விவகாரத்தில் மலேசியா ஐரோப்பியாவின் நிலைப்பாட்டையே ஆதரிக்கிறது. அமெரிக்காவின் புதிய நிலைப்பாட்டால் உருவாகும் புவியியல் அரசியல் பதற்றங்கள் குறித்து அன்வார் கவலையை தெரிவித்தார். இவ்வேளையில் ஈரான் விவகாரத்தையும் பிரதமர் தொட்டு பேசினார். அமெரிக்காவின் புதிய கூடுதல் வரி மிரட்டல் இருந்தபோதும் ஈரானுடன் தனது வர்த்தக உறவை மலேசியா தொடரும் என்றார் அவர். நாம் மிகவும் பலவீனமாகவும் தோன்றக்கூடாது, அதே நேரத்தில் நாட்டின் நலனுக்கு கேடு விளைவிக்கும் நடவடிக்கைகளையும் எடுக்கக்கூடாது என அவர் கூறினார். மலேசியா ஈரானின் இறையாண்மையை மதிக்கும் கொள்கையை தொடர்ந்து பின்பற்றுகிறது என்றார் அவர். ஜோர் சிங்கப்பூர் மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிக் இந்தியாவோடு இணைந்து வழங்கும் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ பிரம்மாண்டமான தொடக்கம், கோலாகலமான கொண்டாட்டம், புத்தம் புதிய லேட்டஸ்ட் டிசைன்கள் வந்து குவிந்திருக்கும். அனைத்தும் நீங்கள் ஷாப்பிங் செய்ய பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், பூத்திக் கலெக்ஷன் என அனைத்தும் உண்டு. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட், ஒவ்வொரு நாளும் உங்கள் ஃபேவரட் ஆர்டிஸ்ட். இவை அனைத்தும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 இருந்து 22 பிப்ரவரி. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.